Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Premiere Pro யூஸ் பண்ணி நம்ம ஆடியோல இருக்கக்கூடிய தேவையில்லாத நாய்ஸை எப்படி ரிமூவ் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all நம்ம கிட்ட ஒரு வீடியோ கிளிப் இருக்கு. ஆக்சுவலா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோவுக்கான இன்ட்ரோ கிளிப் தான் இது. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய நாய்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கிளிப்பை நம்ம என்ன பண்ணலாம், ப்ளே பண்ணலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது நல்லா தெளிவாக இந்த ஆடியோவை கவனிங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் ஓகே, ஸோ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா என்னோட வாய்ஸுக்கு பின்னாடி ஒரு சின்ன நாய்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கும். லைக் இந்த நாய்ஸ் தான், கவனிங்க. ஓகே, ஸோ இந்த நாய்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ எனக்கு இந்த ஆடியோலேருந்து கம்ப்ளீட்டாக இந்த நாய்ஸ் என்ன பண்ணியாகணும், ரிமூவ் பண்ணியாகணும். ஸோ நல்லா கவனிங்க, நாம் இப்போ என்ன ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிறோம்னா எடிட்டிங் ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிறோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஆடியோ ஒர்க் ஸ்பேஸ்க்கு போயிடலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஆடியோ ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு ஆடியோ ட்ராக் மிக்சர் உண்டு. நல்லா கவனிங்க, ஒருவேளை உங்களுக்கு ஆடியோ ட்ராக் மிக்சர் இல்லைனா ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் விண்டோ மெனியூக்குள்ளே போனீங்கன்னா அங்கே நமக்கு ஆடியோ ட்ராக் மிக்சர் உண்டு. இந்த நாய்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, இந்த சீக்வன்ஸோட நேமை நான் நாய்ஸ்ன்னு என்ன பண்ணியிருக்கேன்னா ரீநேம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆடியோ ட்ராக் மிக்சர் நாய்ஸ் அப்படிங்கிறது உண்டு. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆடியோவை நான் எந்த ட்ராக்கில் பிளேஸ் பண்ணியிருக்கேன்னா A1 ஆடியோ 1 அப்படிங்கிற ட்ராக்கில் தான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடியோ 1, ஆடியோ 2, ஆடியோ 3 அப்படிங்கிற ட்ராக் பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ நம்ம ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விடுங்க. ஓகே, கவனிச்சு பார்த்தீங்களா, ஆடியோ 1 ட்ராக் தான் யூஸில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த ஆடியோ ட்ராக் மிக்சர் பேனலில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நமக்கு ஒரு சின்ன ட்ராப் டவுன் ஏரோ தெரியுது இல்லையா. ஒன்ஸ் இந்த ட்ராப் டவுனை நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆடியோவுக்கான எஃபெக்ட்ஸ் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஸோ இதில் நமக்கு இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இந்த ஸ்லாட் 1ஓட ட்ராப் டவுனை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அங்கே நமக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் ஆர் ரீஸ்டோரேஷன் இருக்கு இல்லையா, அதில் நமக்கு டி ஹம்மர், டி நாய்ஸ், டி ரீவர்ப் இதெல்லாம் உண்டு. ஸோ இப்போதைக்கு நம்ம நாய்ஸ் தான் ரிமூவ் பண்ண போகிறோங்கிறதுனால டி நாய்ஸ். ஒருவேளை உங்கள் ரூமில் நீங்கள் நார்மலாக ரெக்கார்ட் பண்ணும்போது உங்கள் ஆடியோவில் வந்து இந்த மாதிரி ஃபேன் சவுண்டு இல்லை எக்கோ சவுண்ட்லாம் கேட்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டி ரீவர்ப் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஹம்மிங் சவுண்ட்லாம் கேட்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டி ஹம்மர் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். பட் நாம் இப்போதைக்கு டி நாய்ஸை நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆடியோ 1 ட்ராக்குக்கு டி நாய்ஸுங்கிற எஃபெக்ட் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம் இல்லையா. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டி நாய்ஸ் எஃபெக்டை ஜஸ்ட் நம்ம டபுள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு ட்ராக் எஃபெக்ட்ஸ் எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நாய்ஸ் வந்து கம்மியாயிருக்கு. பிகாஸ் இங்கே அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40% டிஃபால்ட்டாக என்ன ஆகும், அப்ளை ஆயிருக்கும். அண்ட் அதே மாதிரி இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ராசஸிங் ஃபோக்கஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரீக்வன்சியில தான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஹை ஃப்ரீக்வன்சி இல்லை லோ ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே உங்களோட ஃப்ரீக்வன்சி சாய்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு எல்லா ஃப்ரீக்வன்சி தான் என்ன பண்ணுறேன், ஃபோக்கஸ் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் அமௌண்ட்டை அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஆடியோ பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ நான் டிஃபால்ட்டாக என்ன பண்ண போகிறேன்னா கம்ப்ளீட்டாக 100%க்கு நான் என்ன பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது சேம் கிளிப்பை நான் என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன். ஸோ ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆடியோ கிளியராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓகே, ஸோ இப்போது இந்த பிளாங்க் ஏரியாவில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஹம்மிங் சவுண்ட், அந்த நாய்ஸ் சவுண்ட் பார்த்தீங்கன்னா கேட்காது. ஓகே, ஸோ இப்படி நமக்கு தேவையான நாய்ஸை நமக்கு தேவையில்லாத நாய்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, நான் வந்து டி நாய்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னோட வாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு மேன்லியாக இல்லை, நேச்சுரலாக என்னோட வாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், நம்ம ஆடியோவோட ஒர்க் ஸ்பேஸில் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நமக்கு எசென்ஷியல் சவுண்ட் அப்படிங்கிற பேனல் பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ அங்கே வந்து டயலாகா இல்லை மியூசிக்கா இல்லை சவுண்ட் எஃபெக்ட்ஸா இல்லை ஏம்பியன்ஸா அப்படிங்கிற சாய்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஆக்சுவலாக நம்ம ஆடியோவில் பார்த்தீங்கன்னா டயலாக் தான் இருக்கு இல்லையா. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டயலாக் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தனித்தனியாக உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் இல்லைனா நீங்கள் ப்ரீசெட் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டுன்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் ஃபீமேல் அப்படிங்கிற பட்சத்தில் பேலன்ஸ்டு ஃபீமேல் வாய்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இல்லை பேலன்ஸ்டு மேல் வாய்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், பேலன்ஸ்டு மேல் வாய்ஸ் நான் என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நாம் என்ன பண்ணலாம், இந்த
பேர் என்ன, டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், எடிட்டிங் ஒர்க் ஸ்பேஸுக்கு போயிடலாம். இந்த ஆடியோவுக்கான எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ்க்கு போயிட்டு கொஞ்சம் நம்ம இந்த ஆடியோக்கான லெவலை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், அதிகப்படுத்திக்கலாம். ஓகே, ஸோ இந்த வால்யூம் இருக்கு இல்லையா, ஸோ அதோட லெவல் வந்து ஏற்கனவே நான் 3 டெசிபிள்ஸ் வச்சுருக்கேன். ஒரு 5 டெசிபிள்ஸ் நான் என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுற இந்த கிளிப்பும் பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸோட தான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ மேபி வந்து நீங்கள் அந்த ரிசல்ட்டை வந்து கேட்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உண்டு. ஓகே, இப்போ நம்மளே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த மேன்லியான வாய்ஸ் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக கிடைக்கிறதுக்கான அந்த ஸ்டெப்பை நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ரீமியர் ப்ரோவோட ப்ரீவியஸ் டுட்டோரியல்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.